நீங்க யாருன்னு தெரியல. நான் யாருன்னு உண்மையிலேயே உங்களுக்கு தெரியலையா? இல்ல தெரியல. நீங்க யாரு? ஒரு விதத்துல நீங்களும் நானும் ஒண்ணுதான். ஒரு நபரை திருமணம் செய்து ஏமாந்து போன பெண். அந்த போஸ்ங்கிறவனுக்கு சமீபத்துல கல்யாணம் ஆச்சுல்ல, அவனை கல்யாணம் பண்ணி கொண்டுதான் நான் காவியா. வீட்டு ரூம்ல உங்க பழைய கல்யாண போட்டோ ஒண்ணு பீரோல வச்சிருந்தாங்க. அதை யதார்த்தமா எடுத்து பார்த்தேன். அது மூலமா தான் எனக்கு உங்களுக்கு தெரியும். நீங்க கல்யாணத்தன்னைக்கு வரலையோ? ஆமா, அன்னைக்கு நான் கிளாஸுக்கு போயிட்டேன். அதான் என்ன உங்களுக்கு தெரியல. உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. நான் அந்த போட்டோலயே பார்த்தேன். உங்க கண்ணு ரொம்ப அழகா இருந்துச்சு. எப்பயாச்சும் நேர்ல பாக்குறப்போ சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். உங்க கண்ணு நல்லா இருக்குன்னு சொன்னேன். பதிலுக்கு நீங்களும் அழகா இருக்கீங்க, நல்லா பேசுறீங்கன்னு இப்படின்னு எதுவும் சொல்ல மாட்டீங்களா? நீங்களும் அழகா தான் இருக்கீங்க. எல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்குல்ல. பரவாயில்லைங்க, நீங்க என் கூட வாழவே வேண்டாம். என் கூட வாழ உனக்கு தகுதி இல்ல. ஜீப் போடான்னு அவனை துரத்தி விட்டுட்டு விவாகரத்து பண்ணிட்டு இப்போ படிப்பை கண்டினியூ பண்றீங்களாமே. ஆமா. ரொம்ப நல்ல முடிவுங்க. உங்கள மாதிரி தைரியமான பொண்ணுங்க தான் இந்த நாட்டுக்கு வேணும். நீங்க எவ்வளவு பேருக்கு எக்ஸாம்பிள் தெரியுமா? நான் ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. நீங்க ஏன் போஸ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஏற்கனவே ஒருத்தனை கல்யாணம் பண்ணி ஏமாந்தேன். அதுல இருந்து மீண்டு வந்து வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி லைஃப்ல நல்லா இருக்கணும்னு பார்த்தா இவன் அவனை விட கேவலமான அயோக்கியனா இருக்கான். அப்ப தெரிஞ்சு போச்சு இந்த உலகத்துல யோகியமான ஆம்பளை எவனும் இல்லன்னு. அதான் பார்த்தேன். அப்படியே விட்டா பொண்ணுங்களை எவ்வளவு தாண்டா ஏமாத்துவீங்கன்னு கோவம் வந்துச்சு. அதான் ஊர் உலகத்துல நம்ம திருத்த முடியலனாலும் ஒருத்தரையாவது அடி பெண்ட நிமித்தி திருத்தலாம்ல. அதான் இந்த கல்யாணத்தை பண்ண. இவனுக்கெல்லாம் அடுத்த பொண்ணை ஏமாத்தணும்னு நினைக்கவோ இல்ல பொண்ணுங்களை இலக்காரமா பாக்குறதுக்கோ பயப்படும். ஐயோ, இந்த காவியா மாதிரி ஒருத்தி வந்து நம்ம சடைய புடிச்சு கேள்வி கேட்டானா போச்சுன்னு பயப்படணும். அதுக்காக தான் இவனை கல்யாணம் பண்ண. நீங்க ரொம்ப தைரியமான பொண்ணுதான். கேட்காமலே பாராட்டுறீங்க. இது உண்மை